பிள்ளையே, நாளை காலை முதல் உன் வாழ்க்கை மாறும் என்று நான் சொல்வது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. நீ இதுவரை பார்த்த அதே நாட்கள் அப்படியே தொடரப்போவதில்லை. உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் திறக்கப் போகிறது. நீ இதுவரை கவனிக்காமல் கடந்து சென்ற சில விஷயங்களுக்குள் கூட இனி ஒரு புதிய அர்த்தத்தை பார்க்கப் போகிறாய். பிள்ளையே, நாளை காலை முதல் உன் வாழ்க்கையில் நடக்கும் சிறிய மாற்றங்களை நீ கவனிக்கத் தொடங்குவாய். நடக்காது என்று நீ நினைத்துவிட்ட ஒரு விஷயம் குறித்து நல்ல செய்தி ஒன்றை கேட்பாய். மூடப்பட்டு விட்டது என்று நீ நினைத்த ஒரு வழி மீண்டும் உன் முன் திறக்கப்படும். பிள்ளையே, நீ பல நாட்களாக ஒரு பதிலுக்காக காத்திருக்கிறாய். இனி இந்த பதில் வராது என்று பல முறை உன் மனதை சமாதானப்படுத்தியிருக்கிறாய். ஆனால் நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த பதில் இனி உன்னை தேடி வரலாம். நீ கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த ஒரு வார்த்தை இனி உன் காதுகளில் விழலாம். அந்த நிமிடத்தில், ஆண்டவரே, நான் காத்திருந்ததை நீ மறக்கவில்லை என்று உன் மனம் சொல்லும். பிள்ளையே, சில மாற்றங்கள் சத்தமாக வராது. கதவு திறக்கும் சத்தம் இருக்காது. பெரிய அறிவிப்பு இருக்காது. ஆனால் ஒரு நாள் முடிந்த பிறகு, இன்று ஏதோ வித்தியாசமாக இருந்தது என்று உன் மனம் சொல்லும். அந்த வித்தியாசத்தை நீ உணரப்போகிறாய். நீண்ட நாட்களாக உன் மனதை விட்டு நீங்காத ஒரு விஷயம் இருக்கிறது. அதை யாரிடமும் முழுமையாக சொல்ல முடியாமல் இருந்திருக்கிறாய். அதை சொல்ல முயன்றாலும் வார்த்தைகள் போதவில்லை. ஏனென்றால் அது ஒரு பிரச்சனை மட்டுமல்ல, அது உன் வாழ்க்கையின் ஒரு பகுதி. அந்த விஷயத்திற்கான ஒரு தெளிவு உனக்கு கிடைக்கப் போகிறது. இது ஏன் இவ்வளவு நாள் இப்படி இருந்தது என்று நீ நினைத்து கொண்டிருந்த இடத்தில், இப்போது எனக்கு புரிகிறது என்று சொல்லும் ஒரு தருணம் வரும். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நீ விரும்பியபடி நடக்கவில்லை என்பதற்காக அவை எப்போதும் அப்படியே இருக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை. சில கதைகள் ஒரு இடத்தில் நின்றது போல தெரியும், ஆனால் அதன் அடுத்த பக்கம் இன்னும் திறக்கப்படாமல் இருக்கும். இப்போது அந்த பக்கம் மெதுவாக உன் முன் திறக்கிறது. நீ எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு உன்னை தேடி வரலாம். நீ விட்டுவிட்டதாக நினைத்த ஒரு விஷயம் வேறு வடிவத்தில் உன் முன் வரலாம். நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மனிதரிடமிருந்து உன் மனதுக்கு நிம்மதி தரும் ஒரு செய்தி வரலாம். பிள்ளையே, நாளை காலை முதல் நீ பார்க்கப் போகும் மாற்றம் வெளியில் மட்டும் இருக்காது. இனி நடக்கும் விஷயங்களை நீ வேறு விதமாக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாய். ஒரு தொலைபேசி அழைப்பு சாதாரண அழைப்பாக இருக்காது. ஒரு செய்தி சாதாரண செய்தியாக இருக்காது. அந்த நாளில் நடக்கும் ஒரு சிறிய சம்பவம் கூட உனக்கு பெரிய அர்த்தத்தை தரும். ஏனென்றால் இந்த நாளிலிருந்து உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து நகரத் தொடங்கும். பிள்ளையே, நீ ஒரு காலத்தை இந்த விஷயம் எனக்கு நடக்காது என்று சொல்லியிருக்கலாம். இது எனக்காக இல்லை என்று நினைச்சிருக்கலாம். இதை நான் மீண்டும் பெற முடியாது என்று உன் மனதில் முடிவு செய்திருக்கலாம். ஆனா மனிதன் முடிவு செய்த இடத்திலேயே வாழ்க்கை முடிவதில்லை. மூடப்பட்டு விட்டது என்று நீ நினைத்த கதையையும் நான் வேறு வழியில் தொடர முடியும். நீ இழந்ததாக நினைத்த ஒரு வாய்ப்பை விட பெரிய வாய்ப்பு உன் முன் வர முடியும். நீ தவற விட்டதாக நினைத்த ஒரு சந்தர்ப்பத்திற்கு பதிலாக உனக்கே பொருத்தமான ஒரு புதிய சந்தர்ப்பம் வர முடியும். பிள்ளையே, நீ இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களுக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறாய். இது என் தோல்வி, இது என் தவறு, இது என் வாழ்க்கையின் மோசமான காலம், இது இனி சரியாகாது என்று. ஆனா நாளை முதல் அந்த பழைய பெயர்களை எல்லாம் மாற்ற வேண்டிய ஒரு புதிய நிகழ்வு உன் வாழ்க்கையில் வரலாம். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து, நான் முடிந்து விட்டது என்று நினைத்த இடத்தில்தான் அடுத்த கதவு இருந்தது என்று சொல்லுவாய். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீண்ட காலமாக முடிவு பெறாமல் இருக்கும் ஒரு விஷயம் இருக்கிறது. அது குடும்ப விஷயமாக இருக்கலாம், பணம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், ஒரு ஆவணம், ஒரு முடிவு, ஒரு பேச்சு, ஒரு உறவு, ஒரு வாய்ப்பு, ஒரு திட்டம். எதுவாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் இனி ஒரு நகர்வு வரும், ஒரு முடிவு உருவாகும்.
ஒரு திசை தெளிவாகும். இதை என்ன செய்வது என்று நீ பல நாட்களாக யோசித்துக் கொண்டிருந்த இடத்தில் இதுதான் வழி என்று உன் முன் தெளிவு வரும். பிள்ளையே, சில சமயம் உனக்கு பெரிய அதிசயம் வேண்டியதில்லை. ஒரு விஷயம் முடிவுக்கு வர வேண்டும். ஒரு குழப்பம் தெளிவாக வேண்டும். ஒரு மனிதரின் உண்மையான மனதை நீ புரிந்து கொள்ளும் ஒரு தருணம் வேண்டும். ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்க வேண்டும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல முடிவும் உனக்கு கிடைக்க வேண்டும். அதுவே சில நேரங்களில் உனக்கு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். அந்த வகையான மாற்றங்களை நீ பார்க்க போகிறாய். பிள்ளையே, நீ எத்தனை முறை ஒரு விஷயத்தை தொடங்க நினைத்து பாதியிலேயே விட்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உனக்கு பிடித்த ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்தும் சூழ்நிலை காரணமாக செய்ய முடியாம போயிருக்கலாம். நீ உனக்காக வைத்திருந்த ஒரு திட்டம் எப்போதும் மற்றவர்களின் தேவைகளுக்கு பின்னால் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனா இப்போது உன் வாழ்க்கையில் சில விஷயங்களுக்கு இடம் உருவாகும். நீ நீண்ட நாட்களாக தொடங்க நினைத்த ஒன்றை தொடங்கும் சூழ்நிலை உருவாகும். ஒரு முக்கியமான முடிவு எடுப்பாய். இதுவரை செல்லாத ஒரு பாதையில் நடக்கத் தொடங்குவாய். நீயே மறந்துவிட்ட ஒரு திறமையை மீண்டும் பயன்படுத்துவாய். உனக்குள் ஒரு ஆசை மீண்டும் உயிர் பெறும். அது உன் வாழ்க்கையின் போக்கையே மெதுவாக மாற்றத் தொடங்கும். பிள்ளையே, உன்னை பற்றி தவறாக புரிந்து கொண்ட ஒருவர் இருக்கலாம். நீ சொல்வதை வேறு விதமாக எடுத்துக்கொள்ளலாம். உன் அமைதியை தவறாக புரிந்து கொள்ளலாம். உன் அன்பை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இனி ஒவ்வொரு மனிதருக்கும் உன்னை விளக்கிக் கொண்டே இருக்கும் நிலை மாறும். உன் செயல் பேசும். ஒரு நேரம் வரும். நீ யார் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லாமல் உன் வாழ்க்கையின் முடிவுகள் உனக்காக பேசும். ஒரு நாள் உன்னை குறைத்து பார்த்தவர்களே, இவளால் இவனால் இதை செய்ய முடிந்ததா என்று ஆச்சரியப்படுவார்கள். பிள்ளையே, நீ உன் வீட்டுக்குள் சில சமயம் உன் குரலை விட உன் மௌனத்தையே அதிகமாக வைத்திருக்கிறாய். சொல்ல வேண்டியதை சொல்லாமல் விட்டிருக்கிறாய். சண்டை வரக்கூடாது என்று சில வார்த்தைகளை விழுங்கியிருக்கிறாய். ஆனால் இனி உன் வாழ்க்கையில் உண்மையான உரையாடல்களுக்கு இடம் வரும். நீ சொல்ல வேண்டியதை அமைதியாக சொல்ல முடியும். உனக்கு எதிரில் இருப்பவர் நீ சொல்லும் வார்த்தைகளை கேட்க தயாராக இருப்பார். ஒரு முக்கியமான உரையாடல் பல நாட்களாக இருந்த தவறான புரிதலை மாற்றும். சில சமயம் ஒரு வாக்கியம் பல மாதங்களாக இருந்த தூரத்தை குறைக்கும். அந்த மாதிரியான ஒரு தருணம் உன் வாழ்க்கையிலும் வரலாம். பிள்ளையே, உன் வீட்டில் ஒரு விஷயம் நீண்ட நாட்களாக உன்னை தொந்தரவு செய்திருக்கலாம். ஒவ்வொரு நாளும் அதை பார்த்தாலும் அதற்கு தீர்வு இல்லை என்று நினைத்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் திடீரென்று அதற்கான சரியான நபர் கிடைக்கலாம். சரியான தகவல் கிடைக்கலாம். சரியான முடிவு கிடைக்கலாம். நீ பல இடங்களில் தேடியும் கிடைக்காத ஒரு தெளிவு ஒரு சாதாரண உரையாடலில் கிடைக்கலாம். அதுதான் மாற்றத்தின் அழகு. அது எப்போதும் பெரிய சத்தத்தோடு வராது. சில சமயம் ஒரு சிறிய தகவல் முழு பாதையையும் மாற்றிவிடும். பிள்ளையே, உன் பிள்ளைகளை பற்றிய ஒரு விஷயத்திலும் நல்ல திருப்ப வரலாம். நீ அவங்களுக்காக எடுத்துக்கொண்ட ஒரு முடிவு சரியானதாக நிரூபிக்கப்படலாம். அவங்களிடம் நீ பார்த்த ஒரு கவலை குறையலாம். அவர்கள் உன்னிடம் வந்து சொல்லும் ஒரு செய்தி உன் முகத்தை பெருமையை கொண்டு வரலாம். அவர்கள் எடுத்த ஒரு நல்ல முடிவு உன் மனதை அமைதிப்படுத்தலாம். நீ அவங்களை எதிர்காலத்தை பற்றி நினைத்து உருவாக்கிய பயத்திற்கு பதிலாக அவங்களுடைய இன்றைய முன்னேற்றத்தை பார்த்து மகிழும் தருணங்கள் வரலாம். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ மறந்து போன உன்னையே மீண்டும் கண்டுபிடிக்கப் போகிறாய். நான் யார் என்று நீ ஒரு காலத்தில் தெரிந்திருந்தாய். ஆனா பொறுப்புகள், குடும்பம், சூழ்நிலைகள், மற்றவர்களின் தேவைகள், இவை அனைத்திற்குள் அந்த பழைய உன்னை எங்கோ விட்டுவிட்டாய். இப்போது உன் வாழ்க்கையில் உனக்கே சொந்தமான சில தருணங்கள் திரும்பும். உனக்கு பிடித்ததை ரசிப்பாய். உனக்கு பிடித்தவர்களுடன் நேரம் செலவிடுவாய். உன் எண்ணங்களை எழுதுவாய். ஒரு இடத்திற்கு செல்வாய்.
ஒரு பழைய ஆசைய நினைவுபடுத்திக் கொள்வாய். நீ மறந்திருந்த உன் சிரிப்பு மீண்டும் உனக்கு இயல்பாக வரும். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வரப்போகும் நல்ல மாற்றத்தை இனி சிறியதாக நினைக்காதே. நீ இதுவரை கவனிக்காத ஒரு விஷயத்தில் கூட உனக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். அதை அடையாளம் காணும் தருணம் உனக்கு வரும். பிள்ளையே, நாளை காலை உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பார்வை திறக்கட்டும். நீ பார்க்கும் மனிதர்களை வேறு விதமாக புரிந்து கொள். நீ பார்க்கும் வாய்ப்புகளை கவனிக்க தொடங்கு. உன் முன் வரும் நல்ல விஷயங்களை உடனே இது நடக்காது என்று தள்ளிவிடாதே. உன் வாழ்க்கையில் வரும் ஒரு நல்ல மாற்றத்தை அதன் முதல் வடிவிலேயே அடையாளம் காண முடியும். பிள்ளையே, நாளை காலை உன் வீட்டில் ஒரு சாதாரண காலை போல தோன்றலாம். அதே ஜன்னல், அதே சமையலறை, அதே அறை, அதே வேலைகள். ஆனால் அந்த சாதாரண நாளுக்குள் உன் வாழ்க்கையின் அடுத்த பக்கத்தை திறக்கும் ஒரு சம்பவம் நடக்கலாம். அதனால் அந்த நாளை சாதாரணமாக நினைத்து கடந்து போகாதே. உன் வாழ்க்கையில் நல்லது வரும்போது அதை கவனித்துக்கொள். பிள்ளையே, ஒரு நாள் நீ தனியாக உட்கார்ந்திருப்பாய். வழக்கம் போல உன் மனதில் 1000 கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் அந்த நாளில் ஒரு விஷயம் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். நீ பயப்படாமல் இருப்பாய். ஏதோ நல்லது உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்டது போல உன் மனம் அமைதியாக இருக்கும். பிள்ளையே, இன்று நான் உனக்கு பயத்தை பற்றி பேசவில்லை. கடந்த காலத்தை மீண்டும் தோண்டி எடுக்கவும் இல்லை. உன்னை குற்றம் சொல்லவும் இல்லை. உன்னை மாற்றிக்கொள்ளச் சொல்லவும் இல்லை. இன்று நான் உனக்கு ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். பிள்ளையே, இதுவரை சாதாரணமாக தோன்றிய சில விஷயங்களுக்குள் இனி ஒரு புதிய அர்த்தத்தை நீ பார்க்கப் போகிறாய். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடக்கும் நல்லதை இனி சாதாரணமாக நினைக்காதே. பிள்ளையே, நாளை காலை முதல் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல மாற்றத்தை நீ கவனிக்கத் தொடங்குவாய். இந்த வார்த்தை உன் இதயத்தோடு பேசியிருந்தால் கமெண்டில் ஆமென் என்று எழுதிவிடு. இந்த வார்த்தை ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒருவருக்கு தேவைப்பட்டால் அவர்களோடும் பகிர்ந்து கொள்.